ஆகையால் நான் போகும் வழியெல்லாம் அறிந்திருக்கிற அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அதே போலதான் நம்மை ஒவ்வொரு நாளும் சோதித்தாலும் நாம் பொன்னாக விளங்க வேண்டும். யோபுக்கு வந்த துன்பங்கள் அநேகம். யோபு ஆனாலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருந்தார். அதனால் யோபுவை அந்த பொல்லாத சாத்தான் எவ்வளவோ சோதித்த பின்பும் அவர் தேவனிடத்தில் பற்றுதலாய் இருந்தார். அவருக்கு பலனை கொடுத்து அவர் ஒவ்வொரு நாளும் அவரை பொன்னாக விளங்க பண்ணினார். அதே போலதான் நாம் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை சோதித்த பின்பு பொன்னாக மாற நமக்கு அவர் பலன் தருவார். அதே போலதான் நாம் பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரே நமக்கு பலன் தந்து ஒவ்வொரு இடத்திலும் இடைகட்டுகிறவராய் இருக்கிறார். அதே போல ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின 5வது நிருபம் 5வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை பார்த்தோம் என்றால் இதற்குரிய அடுத்தது பார்க்கலாம். அடுத்த காரியங்களை குறித்து பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, உபத்திரவத்திலும் பொறுமையாக பொறுமையின் பரீட்சையும் நம்பிக்கையும் உண்டாகும் என்று நாங்கள் அறிந்த உபத்திரவத்திலும் மேன்மை பாராட்டுகிறோம். ஒவ்வொரு நாளும் அது மாத்திரமல்ல, அவர் உபத்திரவத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டும். உபத்திரவத்தில் நாம் தேவனிடத்தில் அவ்வளவு நாள் நன்மையை பெற்றிருக்கிறோம். நன்மையை பெற்ற பின்பும் அவர் ஒவ்வொரு இடத்துல நம்மை சோதிக்கும் பொழுது நாம் சோதிக்கப்படுவதற்காக அவரை ஏசிடக்கூடாது. தேவன் ஏன் நான் இவ்வளவு அவர்கிட்ட ஜோம் பண்றேனே, எல்லாம் செய்கிறானே, ஏன் நமக்காக இவ்வளத்தையும் செய்கிறார், எனக்கு ஏன் இவ்வளவு இது வருது, உபத்திரவம் வருது. ஆனா உபத்திரவத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையின் பரீட்சையின் நம்பிக்கையும் உண்டாகும் என்று அவர் அப்பொழுதுதான் நம்ம மேல வச்சிருக்கிற ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொன்றும் நமக்காக நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிற உபத்திரவத்திலும் மேன்மை பாராட்ட வேண்டும். தேவன் எனக்காக தந்த எல்லாவற்றிற்காக நன்றி என்று சொல்லும் பொழுது அந்த உபத்திரவத்தில் இருந்து அவர் நமக்கு ஒவ்வொரு பலத்தை கொடுத்து நம்மை இடைகட்டுவதை நம் கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்வார். அதே போல சங்கீதத்தின் புஸ்தகம் அந்த 11வது சங்கீதத்தில் பார்த்தோம் என்றால் அதுக்கு அப்புறம் வருகிற வசனத்தில் பார்த்தோம்னா துன்மார்க்கருக்கு எப்படி நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார், அதே போல நீதிக்கு நமக்காக அவர் எப்படி யுத்தம் செய்து நம்மை எப்படி மீட்டவர், அவருடைய முகங்களுக்கு முன்பாக எப்படி பிரகாசிக்க பண்ணினார் என்பதை பார்க்கலாம். இந்த வசனங்களின் படி பார்த்தோம் என்றால் இந்த வசனத்தில் பார்த்தோம், துன்மார்க்கர் வைக்கும் கன்னிகளுக்கு வர்ஷிக்க பண்ணி அக்னியையும் கந்தகத்தையும் கடும் கோட்டையும் கொந்தளிப்பும் அவர்கள் குடியும் பாத்திரம் பங்கும் அவர் நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. அதே போலதான் நமக்காக நீதியினுடைய தேவனாய் இருப்பார். நீதி செய்வார். நீதியை ஒவ்வொரு இடத்திலும் நமக்காக யுத்தம் செய்து நம்மை வல்லமைப்படுத்துகிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதே போலதான் நீதியின் மேல் பிரியப்படுகிறார். அதே போலதான் நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன். அதே போல அவருடைய முகம் செம்மையானவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. செம்மையானவர்களின் மேல் நம்ம மேல அவருடைய முகம் நோக்கி கொண்டிருக்கிறது. அதே போலதான் நமக்காக அவர் ஒவ்வொரு இடத்திலும் நமக்காக பலன் தந்து நம்மை இடைகட்டி நம்மை அந்த இலக்கை நோக்கி நமக்கு அதை அடைய செய்ய செம்மையான வழியிலே நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளோடு உங்களோடு பேசுவாராக. ஆமென்.